நீங்களா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்களா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஆமாம், அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ரெடி. நீ தான் இந்த சிந்து சாப்பிடணும் பொண்ணா? நான் சிந்துச்சா இல்ல சிந்துச்சா. சரி சரி சரி. ரெடி. ஒத்தனோடி பார்வையில கட்டி என்னை இழுத்தவனே என்னோட என் கண்ணாடி இதயத்தில் கண்ணவா வந்த காதல நீதானா? என் உயிரை கூட விட்டுடு வேண்டா, என்ன விட்டு நீ போனா? என் முந்தான மூலையில உன்னை முடிஞ்சுட்டேன் உசுராக. நான் இருக்கிற கால வர விட மாட்டேன்டா உன்னை சாக. நினப்புல நிறைஞ்சாய நித்தமும் அழகாக. நினப்புல நிறைஞ்சாய
உங்க அக்கா இருக்காமா? உங்க அக்கா எனக்கு சேர்த்து அது வரட்டும். ஆமா, 2 பேரும் சேர்ந்து அப்புறம் நடக்கலாம். ஹலோ ஹலோ அதெல்லாம் ஹலோ பக்கம் செவருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்களா நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்களும் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா இருந்தா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியும். அப்புறம் மாமா என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி இருந்துச்சு? சூப்பர்ல. சின்ன பிள்ளை இருந்தாலும் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு. நல்லா வந்து உண்மையாலுமே அவளா இந்த 12 வயசுல இவ்வளவு பண்றது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. 9வது படிச்சிட்டு இருக்கு பாவம். சரி மாமா இருக்கட்டும் மாமா. இப்படித்தான் இருக்கணும். நாலு கிள்ளியாட்ட இருக்கா. எதுல விட்டு கொடுத்த ஆள்லாம் கிடையாது. நாங்க ஸ்டெப்ல சூப்பரா நாங்க வேலை வாங்க போட போறோம். வாங்க என்ன இருக்கு? சரி இப்ப வந்த மாதிரி சொல்லி சொல்லி அடுத்த பட்டமா போலாமா? ஆமா ஆளு எல்லாம் ஆள் பல்கா இருக்கீங்க. என்னைக்கு இதே அப்படிதான் வருவேனா? ஆமா ஆளு உள்ளூருக்குள்ளேனா நான் உள்ளூருக்குள்ள சொல்லக்கூடாதா? இல்ல அதனால ஒண்ணும் கிடையாது. ஆமா நீங்க ஆளு அழகா இருக்கீங்க. நான் எப்போ அப்படிதானே வருவேன். இல்ல ஆளு இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் கலையா இருக்காரு. எப்ப வெள்ளை ஜெலமா தான் வருவாரு. ஆளு இன்னைக்கு என்னமோ கலையா இருக்காரு. சட்டி எடுத்திருக்கீங்களா? நீனு எடுக்கிறதா சொன்னீங்க. நீங்களும் காப்பு கட்டி இருக்கீங்களா? நீனு சட்டி எடுக்கிறதா சொன்னீங்கம்மா. நாங்களும் சட்டி எடுக்கலாம்னு தான் பார்த்தோம். சரி அப்புறம் அண்ணன் நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் சித்தப்பு எங்க அப்பானே உன்னை சந்திச்சே பல நாள் ஆச்சு. எங்க தாயாப்பா இருக்கிற எங்க அப்பா அவருதே. அவர் மாமான்னு டோக்கன் பண்றாதீங்க. அப்புறம் ஏங்க என்ன எல்லாரும் 50 பேர் காப்பு கட்டிட்டு வந்தா என்னதான் செய்யறது? அப்படியா? அம்பு செலுத்துறீங்களாக்கு? சரி கடவுளுக்குங்க காப்பு கட்டி இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்களா காவடி இப்படி? சரி நீங்களும் சட்டி ஏந்துறீங்களாங்க? நல்லா ஏந்துங்க. சரி எல்லாரும் இப்படி காப்பு கட்டிருக்கீங்க. நான் ஒரே ஒரு முடிவு செய்ய போறேன். இப்ப நானும் போய் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து காப்பு கட்ட போறேன். சாமி சரியா போச்சு. சாமி சரியா போச்சு. அவரு சித்தப்பு அப்ப நீ வேடிக்கை மட்டும் பாத்துருங்க. வயசு இருக்காரு நல்லா ஏத்துங்க. ஆனா உண்மையாலுமே சூப்பரா ஏத்துனாலும் மறுபடியும் ஏத்துங்க. ஆமா ஒரு ஃபேன்ல வயரை தான் எடுத்து சொருவ சொன்னேன். ஆனா பரவாயில்லையா கை வேலையும் நல்லா பாக்குற வாய் வேலையும் லவக்குன்னு வாய் வச்சு லவக்குன்னு இழுத்துட்டா பாரு. எப்ப அது பண்ண வேலையா ஒண்ணுலாம் பாக்கிட்ட சண்டால பாவி. எப்போ ஒண்ணே பண்ணப்பல தம்பி உள்ள வந்து ஃபேனை தான் மாத்தி விட சொல்லி லவக்குன்னு வாய் வச்சு லவக்குன்னு இழுத்துட்டாரு. சரி நல்லா இருங்க போலாம் முடிங்க. இங்க யூடியூப் சேனல் இருக்கும். உங்க யூடியூப் சேனல் பேர் என்னங்க? ஏகநாதர் கேபிள் மற்றும் நாதன் கேபிள் விஷன். நாதன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஏகநாதர் கேபிள். ஏகநாதர் கேபிள் டான்ஸாக வேடம் நடிக்கும் சகோதரி சிவகாமி அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போட்டி போல சூரிய ஊர் கிராமத்து மக்களுக்கும் இளைய நட்பான அனைவருக்கும் என் சார்பும் எங்களுக்கு சபாம் நன்றி. இது வணக்கம். சிவகாசி ரதியே
ஆளுண்டுக்காரனை போய் 2ல் 1 தருவேன் 2ல் 1 தருவேன் என்ன அவனே காப்பு கெடுக்கான்னு சொல்றேன். அப்புறம் அவனை போய் உள்ளூர் அந்த வெளியூர் அந்த 2ல் 1 துறையா பாட்டு தான் மாமா பண்ண பாட்டு அது அவன் கூட வாசிக்காம நிறுத்திட்டான். ஐயா இறங்கி திட்டாமா இல்ல நீ அக்கடி கேட்டு எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஐயா நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட திரிவா போல இருக்கு. 2ல் 1 துறை வேமா வர இன்னொரு பக்கம் நான் புண்ணா கிடக்கனுக்கு. ஆமா போயமா 2ல் நீ 1 தடவை அப்ப நீ 12 மணிக்கு அதே மாதிரி காப்பை கட்டிட்டு அவன் சொன்ன மாதிரி செஞ்சாதான் சரியா இருக்கு. என்ன மாமா சரி அப்புறம் ஆப்பா சுட்டு தரவா நைவா எடுத்து போடுங்க மாமா. எடுத்து போடுவா சட்டி எடுக்க போறேன்னு இங்க கீழே பார்த்துருக்க. குண்டிய குருன்னு பார்த்துருக்க. பார்த்தா தானே அடிக்க முடியும். நீ எப்படி ஆடுறது தானே அடிக்க முடியும். அப்புறம் வாசிக்க நம்ம பார்க்காம இல்ல நம்ம சட்டி எடுக்க காலையில போறேன்னு இங்க குண்டிய குருன்னு பார்த்துருக்க. அந்த சட்டியை விட்டு தெரியலையே. அவன் எடுக்கிற சட்டியை மறந்துட போறேன். இப்ப நிக்குது கார் ப்ளீஸ் மாமா. என்னம்மா இப்ப பாட்டு உங்க பம்பை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. நீங்க தானே சொன்னீங்க காத்தடிக்க பம்பு நான் தருவேன்னா. ஆமா காலையில சம்பளம் கூட வேணாமாமா. இது பஞ்சரா போச்சாப்பா. ஆமா எனக்கு சம்பளம் கூட வேணாமாமா. பம்பு வேணும். பம்பை காட்டுமாமா. இருமா பஞ்சரா ஆயிடுச்சு உனக்கு. அப்புறம் ஏன் பம்பு கேக்குற? இல்ல காத்தடிக்கிற பம்பு மட்டும் சரியா இருக்கான்னு காட்டுங்க. நீ காட்டு உன் டீப்பை காட்டு. காத்தடிக்கிற பம்பை காட்டினே இடத்த காட்டி முடியும். காத்தடிக்கிறதுக்கு உள்ளூர் கூட ஏமாத்த கூடாது. எங்க அக்கா தான் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பம்பு வேணும் வாங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எதுவும் பஞ்சரா போச்சா உனக்கு? பம்பு செயல்பாடு இல்லாம கிடக்கும் போல இருக்கு. மாமா எத்தனை வருஷமா மாமா நீங்க பெட்டி வாசிக்கிறீங்க? நான் 13 வருஷம் வாசிக்கிறேன். 13 வருஷமா பெட்டி வாசிக்கிறீங்க? ஆமா 13 வருஷமா பெட்டி இப்படி சேர்ல போட்டு அமிக்க உட்காந்து அங்க எங்கடியா இருக்கு பம்பு பெட்டி. அப்புறம் இப்படி தான் உள்ள 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 வாங்கிக்க கடல். அந்த மச்சான் அந்த வாங்கிக்க மச்சான் அட்வான்ஸ் போட்டுக்காரு உனக்கு. வாங்க மாமா மீசக்கார தகடி மாமா தலையாரி மச்சான். மாமா பேர் என்னது? மாமா பேர் என்னது?
அன்பு சாமியா ஆத்தாடி 50 கும்பு இங்க விட்டுறாதீங்க. ஆமா அம்பு மீசையே ஒத்த தண்டி வச்சுனா அம்பு ஒத்த தண்டில இருக்கு. ஆத்தாடி இடத்த மட்டும் காமி பட்டா போட்டு வரணும். 50 கும்பு செலுத்திர மட்டும் நினைச்சற வேணாம். அன்பளிப்பு கொடுக்கறதோட சரி. சரி அன்பளிப்பு அளித்த அன்பு மாமா அவர்களுக்கு, மீசக்கார தகடி மாமா அவர்களுக்கு என் சார்பாம் என் கலக்கு சார்பாம் நன்றி வணக்கம். சரி பிடிங்க. அடி ஒத்திங்க நிக்குது காரு, அத உரசி விட்டது யாரு? காத்தடிக்கே பம்புவனே நந்தரவா. ஓய் ஓய் என்னம்மா டீ வேணுமா? உங்களுக்கு பால் வேணுமா? கொஞ்சம் டிகாஸுக்கு இல்லாம தான் இருக்கு. அதுதான் கேட்கிறேம்மா. ஒதுங்கி நிக்கிற காரு, ஒதுங்கி நிக்கிற காரு, ஒதுங்கி விட்டது யாரு? காத்திருக்கிற பொம்புவனே நந்தரவா. ஓய் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டிய ரத்தப்பட்டில பார்க்க வச்சே ரோசாத்தி. ஆமாமாமா ரெண்டு டான்ஸ் வந்து. ஆமா ஆமா சமமா ஒண்ணு விடக்கூடாது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து மாப்பிளை பண்ணிடுறீங்க. 2 பேரும் என்ன சங்கதின்னு ஒரு பாத்து வழி பண்ணாம விடக்கூடாது. என்ன ஆமாமா என்ன ஆடி வரணுமா உங்கள்ட்ட? ஆடி வரட்டா? கூப்பிடுமா? வேணாம். ஆமா கூப்பிடு வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி இருக்கட்டும். மனிதரோட மாணிக்கம் மனிதர் தெய்வம் அப்படின்னா நம்ம தேவரை அவர்கள் அவர் புகழை பாடிட்டு அவரை கூப்பிட்டுறேன். தென்பாண்டி சீமையில தேவர் மக்கா கோட்டையில தேசமெல்லாம் போற்றுகின்ற தேவர் புகழ் பாட வந்தோ. ஐயா முக்குலத்து சிங்கம், ஐயா முத்துராமலிங்கம், அவர்
சியாமியா குய்யா தான். சியாமியா குய்யா. மேலே சப்புனைக்கு மேலே நெக்கி கீழே நெக்கி சப்புனைக்கு மேலே சப்புனை மேலே நக்குவே கீழே நக்குவே நடுவுல போய் நக்குவே. நடுவுல பாஸ்கரன் நக்கும். ஏன் மேலே நக்குற கீழே நக்குற நடுவுல போய் நக்குவே. உம்மாவா உம்மாவா அந்த வேலைக்கு நான் வர மாட்டேன். பூம்பாவாயா பாட்டு சூப்பர் சூப்பர். எங்க இருந்து ஒன்றுபுல் சித்தப்புண்டை. ஏய் சித்தப்பு ஆஹா அருமையான பீட்டு. ஐயா ஓ அப்பா வெற்றிவேலு என்ன பிகர்யா. மேலே மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு, நடுவுல உத்தரப்பிரதேசம் தான் ஒரு பாரு. பொம்பளை பொம்பளை இப்படி இருக்குங்க. என்ன அழகு. அச்சா அச்சா அதே நம்ம ஊர்ல பருத்தி எடுக்க விட்டா நகட்டி போடலாம். ஹலோ வணக்கம் 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 வணக்கம். ஓ நம்ம நக்க சொல்லுது. ஓ ஓ படு நக்குறே. என்ன சொல்லுது? ஓ தமிழ் வராது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் கொஞ்சம் 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 தெரியுது. அச்சா வெளிநாட்டுல அச்சா வெளிநாட்டுல இருந்து வருது. அச்சா நீங்க நம்ம குஞ்சாப்ல இருந்து. பஞ்சாப் 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 ஏமன் பஞ்சாப் பஞ்சாப்ல பஞ்சாப்ல இருந்து இங்க எதுக்கு வந்துச்சு? சியாமியா குய்யா. என்னது? சியாமியா குய்யா. சியாமியா பியானா? சியாமியா குய்யா. அச்சா 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 ஐயோ பையா அரே நிம்மலே நிம்மலே பாயா ஆபரேஷன் பண்ணா நிம்மல் வந்து. ஏய் சூப்பர் பையா. அச்சா நம்ம குஞ்சாப்ல பஞ்சாப்ல பிசி பிசின்னு பண்ணுச்சு. பிசி பிசின்னு பண்ணுச்சா? ஏன் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் விட்டுருக்க வேண்டியதானே? முகல கட்ட பாரு. வேற என்ன பண்ணுச்சு? அரே நம்ம பேச்சு பிசினஸ்மா. நீ நிம்மலுக்கு பிடிக்கல. நான் பேசுறேன் உனக்கு பிடிக்கல. எனக்கு புரியல உனக்கு பிடிக்கல. அரே நம்ம பிசினஸ் பண்ணிச்சு. பிசினஸ். ஓ என்ன பிசினஸ்? வாட் பிசினஸ்? நம்ம தேவடியா கம்பெனி. மரியா கெட்டு பேர் மக்க. அச்சா ரேடியோ கம்பெனி. அட்ரஸ் மட்டும் கொடுங்க. ரேடியோ கம்பெனி. அரே பாய் நிம்மல் பின்னாடி செய்து. அச்சா ரேடியோ கம்பெனி. மீடியா கம்பெனி. ஓ நம்ம கம்பெனில நம்ம டூ லூப் பிசினஸ். லூப்பாயோ என்னையா சொல்ற? டூப்லைட் வாவ் டியூப்லைட் பாக்கெட் இல்ல டூப்லைட் டியூப்லைட்யா டியூப்லைட் அது பலூன். ஏய் தமிழ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் டூப்லைட் லாரியில ஏத்தி லோரிலையா லாரியில ஏத்தி மலை மேலே வந்துச்சு. மலை மேலே வந்துச்சு. மலை ஒச்சரமா இருக்கு. மலை ஒச்சரமா இருக்காது. லாரி கவிழ்ந்து டூப் எல்லாம் பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. எந்த பள்ளத்துக்குள்ள போச்சு? மேலே பள்ளம் மேலே மலை கீழே பள்ளம் பள்ளத்துக்கு கீழே சகதி. சரி விழுந்துச்சு. டியூப்லைட் உருகுனீங்களா இல்லையா? டியூப்லைட் சொருவிக்கிருச்சு. சரியோ உருகுச்சா இல்லையா? நம்ம லாரி டிரைவர் பாஸ்கரே. யா நம்ம ஒவ்வொரு டிப்பா உருவு நிறைய உருகிருப்ப. ஆச்சா ஒரு டிப் வரல. ஏன்? அது உள்ளே பதிஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருக்க? ஏதாவது முயற்சி பண்ணிருக்க வேண்டியதானே? நம்மளால முடியல. சரி என்ன செஞ்சீங்க அப்புறம்? பாஸ்கரே வாய வச்சு உருவிச்சு. வாய் வச்சு அதே உருவிச்சு வந்துருச்சு. பிசினஸ்ல நம்ம ரொம்ப லாஸ் இல்லையா? லாஸ்யா? நட்டம் நம்ம லூசா இருப்பா. நம்ம 20,000 முதல் போடுச்சு. 20,000 எவ்வளவு முதல் போட்டாலும் நம்மளுக்கு நட்டமே நிக்குது. நஷ்டமா இருக்கு. நான் கூட நட்டமா இருக்குன்னு எட்டி பார்த்தேன். வேற இப்ப நம்ம பிசினஸ் பிசினஸ். ஓ என்ன பிசினஸ் மாத்திச்சு? நம்ம இப்ப மதராஸ் வந்து என்ன பண்ணுது? சுனிமணி வியாபாரம். மரியா கெட்ட பேர் பொம்பளை பேர் அசிங்கமா பேசுற. மான கெட்ட பேர் பாத்துக்க. ஏய் தமிழ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அச்சா துணிமணி. ஓ துணிமணி. தூ மா இன்னில்ல. ஆமா துணிமணி. ஆமா தூ நீ மா நை துணிமணி லூசு முண்டை. அதுதான் சொல்றேன். எனக்கு வாய் உள்ள நுழையல. அப்ப வாழைப்பழம் நுழையுமா? பிசினஸ்ல நிம்மலுக்கு பிடிச்ச புடவை. என்ன புடவை? yellow கலர் புடவை. ரெட் கலர் புடவை. கிரீன் கலர் புடவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மலுக்கு பிடிச்ச பூனம் சாரி. கேரளா காட்டன். இந்த புழு துணி இருக்கா? புழு துணி. நீ என்ன புழு துணி? இல்ல நான் புழு துணி. ஊதா கலர் புடவை. ஊதா கலர். அப்படி யா தமிழ். நிம்மலுக்கு ரொம்ப பிடிச்ச வாயில விடுது. வாயில் புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். நம்ம பிசினஸ்ல 5 கோர்ஸ் லாபம். 5 கோடி 5 கோடி வச்சு நம்ம சின்னமாவை நக்குச்சு.
சினிமால பாவி பையில 5 கோடி வச்சுட்டு சின்னம்மாவை போய் நக்க போறேன். நல்ல ஒரு பெரியம்மாவை பார்த்து நக்க வேண்டியதானே. ஏய் அவனுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஓ தம்பி. சொல்லி கொடுமா. சினிமாவுல ஆக்ட் பண்ணிச்சு. சரி. அந்த சினிமாவுல உங்களை போடும். என்னைய போடுது. ஐயோ. ஆமா. டைரக்டர்மா அவர் பெரிய டைரக்டர். 4 கோடி வச்சிருக்காரு. நிம்மேல் விடாது நம்மேல் விடும். ஐயோ இனி நீங்க சினிமால போட்டே ஆவணும். என்ன செய்வீங்க? உன்னை போடுறதுக்கு நான் தவம் செஞ்சிருக்கேன். அது தமிழ் படம் சூப்பர் படம். சூப்பர். என்ன படம் அது? என்ன ஏன் துணியை வச்சிருக்க? தமிழ் தெரியாதா? அடே பாய் சூப்பர். நீ ரொம்ப பேசாதேமா. தொலைக்கிது. ஆமா. நீ டைரக்டர். ஏய் அவர்தான் டைரக்டர். அதுதான் தொடச்சு பண்ணுது. குசு போட்றாத. ஏய் செக்கப் பண்ணுவே. அதாடி எந்தெந்த குண்டி. ஏமா வாங்க டைரக்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம படம் சூப்பர் படம். ஆமா. நீங்க உட்கார்ந்து பேசாதீங்க. நீங்க என்ன போட போறீங்க? படத்து தலைப்பை சொல்லிட்டு என்ன போட போறீங்க? நீங்க உட்காருங்க. நான் போடுறது இருக்கட்டும். நீங்க உட்காருங்க நீங்க. ஆமா. லைட் ஆன் பண்ணி போட போறேன். சேத்த பேசாதீங்க நீங்க உட்காருங்க. இல்ல நான் சொல்றதே கேளு. நம்ம படம் டைட்டில் தெரியுமா? அப்ப டைட்டில் பேரு? மதுரை காத்த வீரன். மதுரை வீரன். மைக்கில பேசிட்டு லூஸ். மதுரை காத்த வீரன். மதுரை வீரன். பருத்திய காத்த வீரன். பருத்தி வீரன். புளிய காத்த வீரன். புளித்தி வீரன். என்ன சொல்ற? அட பாவி டேய் புலிக்குத்தி வீரன் சொல்லுமா. என்னையா வாய கலர்ற? 4 கோடி போச்சு. ஐயோ புளித்தி வீரன். படம் 100 நாள் ஓடணும். இந்த புலிக்குத்தி வீரன். ஆமா புலிக்குத்தி வீரன். வாய் தவறி வந்துருச்சு. படத்துல பாஸ்கரன் கதாநாயகன். ஆத்தாடி எனக்கு பிடிக்கும். நிம்மேல் கதாநாயகன். நான் கதாநாயகி. வில்லன் யாரு? அத பெட்டிக்கார முருகன். பெட்டிக்கார வேணாம். தாளக்கார இருக்கார்ல. தாளக்கார வேணாம். அது மொட்டை. மொட்டு மொன்ன. அப்ப அந்த மைக் செட்டுக்காரு வேணாம். அது சடங்காகல. வயசுக்கு வரலையா? பெட்டிக்காரு. ஓ குண்டிக்கா அவரு பெட்டிக்காரு. ஒரே சீன். அவருக்கு கற்பழிப்பு சீன் மட்டும். அது நல்லா பண்ணுவாப்ல. அதுக்கு வாட்ச்மேன் வெச்சுவேல். கற்பழிச்சிருவீங்களா? ஆமா நம்ம படத்துல உங்களுக்கு மேலே 4 கோடி. அதுல ஸ்பெஷலிஸ்ட். கீழே 4 கோடி. நிறுத்தியா? ஏ மாமா கற்பழிச்சறாங்க. ஒரு படத்துல எத்தனை கற்பழிப்பாங்க? ஏய் அது சீன நல்லா எடுத்துட்டீங்க. என்ன செய்வே? சீன அதுவே இல்ல எப்பங்கட்ட அடிக்கிறது. அச்சா நம்ம படத்தை போடுது. நம்மளுக்கு மாலை மரியாதை எல்லாமே செய்து. ஏய் பெரிய டைரக்டர்மா. நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு. உட்கார வச்சு பால் சாப்பிடு. அரே கை தட்டு. கை தட்டுங்க. உட்காருங்க. நீங்க ரொம்ப ஏய் டைரக்டர் அவர் நல்ல மரியாதை கொடுத்தாதே உன்னை படத்துல போடுவார் பாத்துக்க. ஆமா. அரே சேவசி நல்லா. அரே போச்சினைக்கு ஓட்டாக. அரே செங்கலே கொடுக்க. அங்க உள்ள வச்சு தொலைச்சா மூஞ்சில வீசுவாங்க. சென்ட் வாடே. என்ன பேச்சோது? அவன் சொல்றது கேட்டல. அரே சொல்றது டும்காலே உட்கார்ந்து என்ன மத்த. அழகு மலை பூரா கட்ட போச்சு. எல்லாரும் ஒப்ஜெக்ட் மேல தோம்ல அந்த ஆச்சல் பொத்துல தெமதல அழகு உண்டு மொக்க சாம்பிள் பொத்தால கொஞ்சம் சமாத்தோல எழுதி அந்த போட்டோ கொஞ்சம் பண்ணனா. டேய் டைரக்டருக்கு மரியாதை பேச கூடாதுமா. அமுக்குமா. அப்பதான் நீ போடுவாரு படத்துல. போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? வாய்ப்பு கொடு. எப்படி? வெள்ளன வந்து இந்த ரூம் போட்டுருவேன். ரூம் போட்டுறமா ஷூட்டிங் எடுக்க முடியும் அப்புறம். மேலே அமுக்கு இல்ல முடியல நிக்குது. அதத்தான் யா தண்டால கொலைக்கிறேன். நீ டைரக்டா வேற என்னயா? குத்துனே வச்சுக்காம. ஒழுங்கா உட்கார்ந்துக்கற. நான் படத்துல நடிக்க மாட்டேன். படத்துல போட மாட்டேன். உட்கார வச்சு குத்தாதே வலிக்கும். ரொம்ப பேசாதயா. கைய பிடி. ஆமா நில்ல. டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் வேணாம இழுக்காத ஓவம் இருக்குங்க அப்பள மாப்ள. மெதுவா செய். ஏற்கனவே அவனுக்கு ஓவர். இழுக்கறியா? அரே பாத்துடா. இந்த சீன் நல்லா இருக்கு. யூடியூப் பேரு. அரே சண்டாலி. என்ன எதையும் கிழிச்சு பிடியாமல மாப்ள. தமிழ்நாட்டுல படம் வந்தா இப்படி தாண்டா. வெளிநாட்டுக்கார மரியாதை இல்லையே. அரே மாப்ள என்னையாச்சு? ஐயோ என்னப்பா வலிக்குதே. எதுனா பிடிச்சு வைக்கணுமா? அண்ணா எல்லாம் வலிக்கு. அட சாப்பியா பழம் சாப்பியா? டேயா நல்லா குடியா. ஏய் அது என்னடா அது? ஊத்துறதுக்கு
எங்கே பிடிச்ச? வேற ஒண்ணும் இல்ல. சொல்ல போசிட்ட பிடிச்சியா? இல்லையா? கொஞ்சம் சக்கரை அதிகமா போச்சிருந்தா கொஞ்சம் சூச்சு பிடிச்சிட்டேன். ஐயோ நல்லா இருக்குமே தொண்டைக்கு. ஐயோ நானும் ரொம்ப நேரமா மூத்திர அடிக்க இடலாமன்னு பார்த்தேன். மேடம் போதும் மேடம். நான் சினிமா டாரக்டர் இல்ல. அப்புறம் பருத்தி வீரன். ஐயோ நீ டைரக்டா நக்கறவர் இல்லையா? எங்க நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க டைரக்டா நக்கறவர். அப்புறம் என்னடா லூசு முண்டை? பருத்தி வீரன் டைரக்டர் அமீர். அப்புறம் பருத்தி வீரன் நீங்க எல்லாமே அமீர் இருக்கார்ல? ஆமா. அமீர் வீட்ல வேலை பாக்குறவன். சொம்பு நக்கி. அடி குண்டா திருடி. என்னடா சொம்பு நக்கி? ஏண்டி ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பண்ற வரையும் நீ வாடி செவன சொரிய கொடுத்த மாடு மாதிரி நின்று. ஏண்டி செருப்பு கலவாணி முண்டை. நின்றி. கொஞ்சம் மூக்கு மேல சமயம் வந்திருக்கான் பாரு. பப்புனு முகர இத்த பாரு என்ன இத்த பார்த்த மாதிரி. பப்புனு முகரே பார்க்காத. என் மசுர சும்மா போயா மல. இது தேவ மசுரா. வேண மசுரா. உன்னோட பெரிய வம்பு மசுரா. ஒரு ஆம்பளை எப்படி வரவேற்கணும்? பொம்பளைட எப்படி நடந்துக்கணும் தெரியல. பொம்பளையா? இல்ல ஒரு ஆளு. நீ பூலாங்கவிடி. நிறுத்தியா? என்ன நிறுத்தியா? ஐயோ கோட்டபாடு வெண்ண. முதுகுலத்தூர் வெண்ண. ஆப்பனூர் வெண்ண. ஐயோ பாரு. பாத்துபடவுல வெண்ணை எடுத்து விட்டுருவா பாத்துக்கோமா மானாமதுரையில. முத்துமாரியம்மன் முளைச்சிருக்கு. தொட்டு கும்பிடு. பூசாரி சத்தியமூர்த்தி வாயா. இந்த அரம்புடி அடியா. எதையா? ஏண்டா இது என்ன குலதெய்வம்? ஆட்டுகளை வச்சு உனக்குலாம் அறிவு இருந்தா இல்ல ரோஷம் இருக்கா இல்ல வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் ஒரு ஆம்பளை வந்திருக்கனே ஒரு ஆம்பளை எப்படி வரவேற்கணும்? வாங்க பத்தியா வந்தேலா பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க இத சொல்ல வக்கு இல்ல வாயிலேயே பேசுறீங்க. பொம்பளையா? பொம்பளையா? தொலைச்சு விடுவேன். இங்க நிக்க வச்சு செஞ்சு விடுவேன். அதட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்க நினைக்காத. நீ என்ன ஒரு ஆளு 5 ரூபாய் தாளு. நீ என்ன ஒரு ஆளு என் கரண்டக்கால் தோளு. நிறுத்தியா? அவளோட சட்டமேல பாத்தீனா கோட்டை மேடோட வச்சுக்கணும் கமுதியோட வச்சுக்கணும். கோட்டை மேட வச்சுக்கிட்டா செத்து செல்லாத பாத்துக்க. நான் நினைச்சேன் வையே உன்னை மணப்பாறையிலையும் சந்திப்பேன் புதுக்கோட்டையிலையும் சந்திப்பேன் ராலிமலையிலையும் சந்திப்பேன் புதுவளத்தூர்லையும் சந்திப்பேன் ஆத்திரிக்கையிலையும் சந்திப்பேன். இந்த வட்டாரமே உன்னை சந்திப்பேன். மணப்பாறை முறுக்கு கேள்விப்பட்டிருக்கியா? அள்ளி வச்சு நொறுக்கிற மாதிரி நொறுக்கி போடுவோம் சல்லி எல்லும்ப. திண்டுக்கல் பூட்டு பாத்திருக்கியா? அந்த பூட்டை திறந்தவனே நான் தான். ஓ சாவி மொன்ன சாவியை வச்சிட்டு சிவகாமி பூட்டை திற காலைறியே. மணப்பாறைக்கு முறுக்கு திண்டுக்கலுக்கு பூட்டு. ஆனா நம்ம முதுவளத்தூர் ஏரியாவுக்கு என்ன சீம கருவலு ஒரு கொப்பை வெட்டி பரட்டு நிறுத்து. பொம்பளை தயவு இல்லாம உன்னால என்ன சாதிக்க முடியும்? ஆம்பளை தயவு இல்லாம நீ என்ன பண்ணிருவ? என்ன சாதிச்சு கிழிச்சு கேப்பை நட்டு விட்ட நட்டிருக்கல்ல. என்னது நீ என்ன நினைச்சிருக்க? இந்த ஊரு மேடையில பொம்பளை நான் நினைச்சா என்ன வேணா சாதிப்பேன். சாதிக்க பிறந்த பொம்பளை நானு. பிறந்த பொம்பளை நானு. நீ என்ன சாதிச்சிட்ட? கீழ இருக்க பூமாதேவி யாரு? பொம்பளை. மேல இருக்க ஆகாசவன் யாரு? பொம்பளை. நடுவுல ஆம்பளை. உனக்கு என்ன சொல்லி இருக்குது? நல்லா கவனிச்சுக்கங்க. மேல யாரு? மேல ஆகாசவன். கீழ பொம்பளை பூமாதேவி. ஆமா பூமாதேவி பொம்பளை. ஆமா ஆமா. எப்படி கிடக்க? கீழ மரம் விருவோடி கிடக்க. இந்த பூமி குளிரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வர்ணவன் ஆம்பளை தண்ணியை விட்டா தாண்டி பூமாதேவி குளிரும். நான் நினைச்சா தாண்டி வாசம். நீ சொன்ன மேல ஆகாசவாணி கீழ பூமாதேவி. ஆமா. மேல இருக்கிற சூரிய யாரு? ஆம்பளை. ஆம்பளை. கீழ இருக்கிற தாமரை. தாமரை பொம்பளை. தாமரை எப்படி இருக்கும்? மொட்டா இருக்கும். எப்ப விரியும்? சூரியன் வந்ததுக்கு அப்புறம். சூரியங்கிற ஆம்பளை விட்டாத்தே தாமரை விரியும். அதேப்பா. மேல இருக்கிற சந்திர யாரு? ஆம்பளை. கீழ இருக்கிற அல்லி பொம்பளை. அல்லி எப்படி இருக்கும்? மொட்டா இருக்கும். எப்ப விரியும்? சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் விரியும். சந்திர விட்டாத்தே அல்லி விரியும். அடப்பா நிறுத்தியா? விடுவண்டி ஒரு வீட்டுல யார் சொல்ல யார் கேட்கணும்? பொம்பளை சொல்றத ஆம்பளை கேட்கணும். குடும்பம் வருமா? விளங்குமா? ஓம்பேஜா கட்ட பொம்பளை குடும்பம் விளங்குமா? குடும்பம் குண்டே ஏண்டி என்ன சட்டி நக்கி ஏண்டா சொம்பு நக்கி பொம்பளை சொல்ல ஆம்பளை கேட்கணுமா? எந்த குடும்பத்துல நீ எல்லாம் பொம்பளை பேசுறீங்க வெக்கம் இல்லாம பொம்பளை சொல்ல ஆம்பளை கேட்பானா? ஆம்பளை சொல்ல பொம்பளை கேட்கணும். நீ சித்தாளு நான் கொத்தனாரு. அடப்பா கொத்தனார பாரு. கொத்தனார் மட்ட கம்பை சித்தாளு மட்டும் கலவைய கலந்து குடுக்கலன்னு வச்சுக்க. கொத்தனார் உன் தூக்கு கொண்டே உன் மட்ட கம்பி செவுத்துல சாத்தி வச்சுட்டே கிடக்கணும். நான் கலவைய மட்டும் கலந்து சட்டியை தூக்கி கொடுத்தாதான் சப்பு சப்புன்னு அடிக்க முடியும். கொத்தனார் எங்க நிப்பேன்? சாரத்துல.
மேல நிப்பேன். நீ எங்க நிப்ப? கீழே. கீழே நிப்ப. நீ என்னைக்குமே கீழே தானே. என்ன செய்ய? நான் மேல, நீ கீழே. நீ என்ன செய்யணும்? நான் சட்டியை தூக்கி தருவேன். சி வீசு உன் சட்டி. என்னையா ஏன் சட்டி வீசு உனக்கு அப்படியா தெரியும்? எப்ப மோத பார்த்தா சட்டி எந்த சட்டியை தூக்கி கொடுப்ப? சட்டி கலவை சட்டியா? சாந்து சட்டி. சாந்து சட்டியா? நீ தூக்கி கொடுக்கணும். தூக்கி கொடு. நான் அடிக்கணும். அப்பதான் பிரேஸ் பட்ட எழுது. அப்பா அடிச்சிட்டு ஓ சந்து வந்து அடைக்கிறவனே கொத்தனா இருந்தேன். அடலத்தி அப்படிதான் சந்து வந்து அடைக்கிறேன். ஏன் தூக்கு குண்டு மட்டக்கம்பு இல்லாம நீ வாழ முடியாது. நீ உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்றுகிட்டு கையில உடிச்சு அடிக்கிறவன். அப்பா உட்கார் யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன், உன் புதுக்கோட்டைக்கு ரூட்டே காமிப்பேன். அதனாலதான் எனக்கு ரெண்ட போட்டிருக்கேன். பாப்பா சமாளிக்க முடியாது. ரெண்ட வச்சு நீ எப்படி சமாளிப்பா? அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. அதுதான் பொம்பளைய கட்டி ஆம்பளை கட்டி பொம்பளைக்கு எவ்வளவு சலுகை கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? புள்ள பொம்பளை புள்ள பக்கற 18 மாசம் 10 மாசம் சுமந்து புள்ள பக்கறன்னு 18,000 பணம் கொடுத்துருக்காங்க. சொல்லு. டவுன் பஸ்ல ஓசி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? டவுன் பஸ் ஃப்ரீ பஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பணம் 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. ஆமா பொருணி பேசுற வேலை. 18 மாசம் போய் 18 மாசம் அரசாங்கத்துல உனக்கு பணம். ஆமா ஏண்டி உனக்குலாம் 10 மாசம் சுமக்கிறதுக்கு 18,000 பணம். இந்த சபையில மூளையோட பேசுற. ஓ 18 மாசம் 10 மாசம் சமக்கிறேடி பேச விட்டு கேடி. 9 மாசம் 29 நாள் இந்த ஆம்பளை உழைச்சா தாண்டி உனக்கு முன்னாடி வரும். அப்புறம் மசில்ல 18,000 ரூபாய் உழைச்சிட்டாலும் என்ன உழைச்சிட்டாலும் அட போய் என்னடி போடு நீ எல்லாம் பேசுற. என்னை பாரு விட்டு சாமானை பாருங்க. ஆண் இல்லாம பெண்கள் எப்படி நீ பிரசவமாக முடியும்? ஓ சொல்லு. முழிக்கிற குழந்தை ஆடு மாதிரி முடியாததே. எப்படி குழந்தை வருவேன்? நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பொம்பளை நான் பிள்ளை பெத்த ஆம்பளை நீயே அவளை வித்தாரம் பேசல. உன்னை பெத்த பொம்பளை நான் அவளை வித்தாரம் பேச, இவளை சவுடால் பேச, இவளை சட்டம் பேசுவேன். நான் பொம்பளை நான் இருந்தாதான் நீ. நான் இல்லைன்னா உனக்கு சோழி இல்ல. அறிவு அவிச்சிட்டு உன்னைய கெற்பமாக்குறது யாரு? ஆம்பளத்தை. அப்புறம் எப்படி பிள்ளை வருவ? உள்ள ஆம்பளை நாதானே மூலகாரணம். ஆமா ஆமா. இந்த இடத்துல ஒரு எருது கட்டு விடுறாங்கன்னு வை. சரி எருது கட்டுல என்ன மாடு விடுவாங்க? கடா மாடு. காளை மாடு தானே? காளை மாடு. அதே மாதிரி ரேஸ் வண்டி விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு? அது கடா மாடு. காளை மாடு தானே? காளை மாடு தான். மஞ்சு விரட்டு விடுறாங்க. ஆமா அதுல என்ன மாடு? காளை மாடு தான். காளை மாடு. ஆமா அதே மாதிரி வட மாடு காளை மாடு. ஆமா நீ எதுக்கு நாய்க்கு ஒரு செட்டி மோத்திரம் முளைச்சா லாய்? அடியப்பா நீ எந்த பந்தயத்துல ஓடி ஜெயிச்சிருக்க? நீ எந்த மஞ்சு விரட்டுல ஓடி ஜெயிச்சிருக்க? அந்த மஞ்சு விரட்டை அடக்கிறவன் பாஸ்கரன் தான் அடக்க முடியும். சாணி ஓடுற முண்டை நீ பேசுறிய நீயாவது என்னைக்காவது ஒரு நாள் தான் உபயோகப்படுவ பிரயோஜனப்படுவ. ஆனா இந்த பசுமாடு இருக்கிற ரத்தத்தையே பாலாக்கி குடுக்கறமியா தினமும் மொட்டக்க இதை குடிக்கிற மாதிரி குடிக்கிறிய. யார் விட்டதை குடிக்கிற? டீய குடிக்கிறப்ப வந்து வேகமா கப்பல டீய இதை உரிக்கிற மாதிரி உரிச்சிய. யாருதான் குடிச்ச? பசுமாடு கறந்த பாலை தான் குடிச்சிருக்க. அப்ப இந்த பசுவான நான் தேவைப்படுது. அதெல்லாம் விட ஒரு விசேஷ விஷயத்துக்கு போனோட்டியும் ஒரு கிரக பிரவேசத்துக்கு ஒரு கோயிலுக்கு எந்த மாட்டை கூட்டிட்டு போறாங்க? பசுமாட்டு கண்ணுக்குட்டி இல்லையா கூட்டிட்டு போறாங்க? காளை மாட்டை கூட்டிட்டு போறாங்க. சரி பால் எப்படி கொடுப்ப? பால கண்டு போட்டா தானே? கண்டு போட்டா தான் கொடுப்பேன். கண்டு எப்படி போடுவேன்? இந்த கடாதான் காளை மாடு. காளை மாடுதாயா? கடா கடாங்க. அது எங்க காளை மாடு தானே? அப்ப நான் இல்லாம கண்டு போட முடியாது. ஆமாயா ஆமா நான் தானே. ஆமா அப்புறம் நான் வச்சா தானே நீனு. ஆமா இப்ப ஒண்ணு எத்தனை? 1 1 2 2 2 2 4 4 4 போயிடுச்சுனா 4 4 போச்சுனா 0. சைவர்ல 1 போகுமா? சைவர்ல 1 போகாது. போகாது. இதான் சைவர். போகாது. இதான் 1 போகாது. இந்த போகுது. நான் நினைச்சா அறிவுக்கு இங்க இருக்க வேண்டியது கிடையாது. நான் நினைச்சா உன்னை நிக்க வச்சு என்ன வேணாலும் செஞ்சு போயிட்டே. உன்னை மாதிரி நான் 50 கிழவியை பார்த்தேன். இந்த இடத்துல என்ன பண்ற? யாரையா கிழவி? செக்கு சரி என்ன பண்ற? ஆளுல பாரு மண்டையிலயும் கிழவின்ற என்ன கிழவி? நீ என்ன ஆள போட்டு ஏன் கோவம் வருது? கிழட்டு முண்டை ஓயப்பி ஓயப்பி கேசும்ட நீயே கிளவியாம்ல. சரி சரி என்ன பண்ற? சரி இந்த இடத்துல ஆட்டக்காரப்புல ஆடி பாடி ஆரம்பிச்சு. ஓ ஆடி பாடி ஆவா? ஆமா ஆட்டக்காரப்புலையா? ஆமா ரொம்ப நாட்டம் நாக்கு. நீங்களும் வியாபாரம்? ஆமா என்ன வியாபாரம்? அலந்த பழம். புடி கணக்கா குத்து கணக்கா? விளக்கு கணக்கு. இழந்த பழமா? என்னடி தண்ணி பழம் ஜெயிச்சுக்கு வச்சுக்கிட்டு இழந்த பழம்ங்கிற? விளக்கு கணக்கு. நானும் பழையா வரேன். ஐயோ என்ன வரும்? உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். நம்ம பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். ஐயோ சூப்பரா இருக்கு. வாழைப்பழம். ஆமா நம்மகிட்ட செவ்வாழைதான் ரொம்ப ஸ்டாக் இருக்கு. வாங்கி சாப்பிட்டு வை. உடம்புக்கு எனர்ஜி. இந்த இதய துடிப்புகள் நல்லா இருக்கணும்ங்களே. ஆமா இதய துடிப்பு எதை காமிக்குது? இதய எங்கதான் இருக்கு இந்த பழம்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப 2 பேர் வியாபாரத்தை இந்த இடத்துல ஆடி அதை எடு ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்துடலாம். அடி உட்காருமே
கூந்தலுக்கு உன் கர்மேக குந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு வடியாம வடியுதடி. வடிவான வடிவிலையே வடியாமல் வடியுதியா வடிஞ்சு ஊத்திட்டு கிடக்க நீ வேற வடி அடி வடிவா வடிவலை அடி வடிவா வடிவலையே. எனக்கு விட உங்களுக்கு கொஞ்சம் நீளம் இருக்கடியா உன் வாக்குயில் போல் சத்தத்துக்கு உன் வான்குயில் போ சத்தத்துக்கு நீ எடுத்தோ போக வேணும். எனக்கு கோயிலுக்கு நாம கூட்டமாக போய் வந்தோம். கோயிலுக்கு கொட்டாங்கோடு வைக்கணுமே. ரெடி சூடு கிடச்சுமா பாரு பாரு மூஞ்ச பாரு ஒரு பொம்பளை கொண்டு போய் எங்கேயா வைக்க பிக்காத பேல நீ பீத்த பேல என்ன 5 கிலோ பைய தொங்க இதேம்மா நவாப்பா நவாப்பா பச்சை கிளி மாதிரியே இருக்கம்மா. கொரடி லக்கேஜ் வாங்க போறாங்க லூசு முண்டை. இட்லி சாப்பிடாத. இட்லி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனா? ஆமா அந்த மட்டை அரிசி இருக்குல்ல ஆமா அதை நல்லா ஆட்டணும். சோடாப்பு நிறைய போட ரொம்ப ஊதிடும். கொட்டை முத்து தான் போட்டேன். கொட்டை முத்தா கொட்டை முத்த இட்லி எப்படி போடுவாங்க? அதுதான் போட்டேன். அதனால தான் புஷ்னு வீங்கிச்சு. அப்படி கொட்டை முத்து போட்டேன்டா அங்க வெற்றிவேல் கொட்டை முத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதை போட்டு சொறி சொரியா இருக்கும் இட்லி. அவர்கிட்ட 2 கொட்டை எத்தனை மேடையில சொல்லி வேண்டி குண்டி வருத்தம் நைவா செய்யக்கூடாது. ரொம்ப லேட் தெரியல மாமா. திருப்பி வரதாக்க சொல்லிதாங்க. எத்தனை நீ லேட் என்ன லேட்டு? எல்லாமே லேட்டு தான். உடனே நீ வக்கீல சொல்லுவல ஏ சிஞ்சினு காஞ்சன கீழ சிரிஞ்சு பச்சைக்கு ஓடி வந்து இடையில அசவாரி ஏ சிஞ்சினு காஞ்சன கீழ சிரிக்கும் பச்சைக்கிளி ஓடி வந்த மேடையிலே அத்தமாடி எப்படி மாப்ள? என் பேருக்கார மண்டையை போட்டுருவேன்.
உண்மையிலே நல்லா ஆடுறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, தெரியும், நல்லா பாடுறீங்க, தெரியும். நம்மளே ஆடிக்கணும் போய். ஆமா நல்லா இருக்காரு. புதுக்கோட்டையில இருந்து ராஜபாட்டு, சூப்பர். மன்னார்குடியில இருந்து நாரதர் ஆமா. அவங்களுக்கு இடம் கொடுப்போம். ஆமா. நல்லா பேசுறீங்க. பேசுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அது. அதான் ரெடி உலகத்துல இல்லாத வேற இருக்கு. ஆமா புது பேர் மாமா அது. என் பேரு அது. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேர் இது. மாமா இப்ப பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேர் சக்கு. சக்கு. என் பேர் சொக்கு. ஐயா நம்ம ரெண்டு பேத்துக்கு பிள்ளை பிறந்தா நக்குன்னு வைப்போம். நல்லா இருக்கும் மாமா. விலங்கு. இப்ப என் பேரு மயில் வாங்கணும். மயில். என் பேரு முருகன். அத்தடி முருகனுக்கு வாகனம் எது? வாகனம் மயில். நல்லா குனிஞ்சுக்க ஏறிக்கிறது. இப்ப பேரு மாத்திட்டேன். பொந்து கருப்பாயு. ஒக்க மக்கா சரியான பொந்தா இருக்கும்டா. பொந்து கருப்பாயா? கருப்பாயி. என் பேரு மிருதங்காரு மாத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? என் பேரு கடப்பார முனியே. ஆமா. பொந்து தோண்டணும்டா என்ன வேணும்? கடப்பார வேணும். ஆமா. சரிங்க. மாறி ஒண்ணு சோதி ஒண்ணு நான் வந்து. நல்லா இருக்கும் இங்க வந்தா. சரி மாமா. என்ன நான் என் பேர் உண்மையான பேரு சிவகாமி. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மை நேம் இஸ் சண்முகராஜா. சரிங்க மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? ஐ லவ் யூண்டா வாடி நொங்கு வெட்ட போறதுடா. நான் வரல. யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத. மாமா நங்க இருந்தாலும் வெட்டிட்டு வாங்க. உங்களை நான் காதல் பண்றேன். காதல்? கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நீ வச்சு. மாமா மாமா என்ன மாமா சொல்றீங்க? இந்த நடிக்கிறவர் 3000 ரூபாய்க்கு ஓடி விட்டாங்கிட்டு போ. சரி வா நேரம் வா. காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கைய விட்டுற மாட்டீங்களே மாமா. என்னமோ 10 பவன் நகை என்ன சொன்னீங்க? கடைசி வரைக்கும் கைய விட்டுற மாட்டீங்களே மாமா. சோறு சாப்பிடுறீங்க அதை போய் விடுவனா? என்ன மாமா சொல்றீங்க? நீ சம்மதிச்சா பாஸ்கரன்ட்ட கடை வாங்கி கூட அந்த கையை கருமத்தை வெறும் சிறங்கா வந்துடும். அதனால கடைசி வரைக்கும் நீ வச்சு காப்பாத்துற. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? புனிதமான காதல். அப்புறம் மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த சொல்றேன் பாரு, அந்த பூமாலை பொழுதினிலே
உங்களுடைய சொல்லுவாங்க உனக்கும் காதல் வருதா? நீ போய் பண்ணுவாமா? எங்க அக்காட்ட வீடு கொடுமாமா, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. இது உன் மகளா உங்க தங்கச்சி? என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்ல. உனக்கு போக போக சரியா? அதான் கிட்ட போகாதடி பாஸ்கரா, அது மோசமான ஆளு. கிட்ட போகாதடி. நீ வளர்ந்து வரையில இதான்டா உனக்கு ஜோடி. சரி, எனக்கு காதல் எடுத்துறீங்களா இருக்கு. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே பொட்டு வைத்து வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்காலே உன்னை இட்டதை நடக்கவா இருப்பா. டான்ஸ் காமிக்க